Hello teachers, welcome to CTET Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2015 ஃபெப்ல உள்ள EVS கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். Question number 61. NCF 2005 has not recommended any prescribed curriculum and textbooks for EVS for classes 1 and 2. The most appropriate reason for this, as per NCF 2005 படி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸஸ்க்கு ஏன் இவிஎஸ் பேப்பர் ஒன்று வைக்கலை அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு என்விரான்மெண்ட் பற்றிய நல்ல கான்செப்டுவல் நாலேஜ் வந்து என்ன செய்யாது, அந்தளவுக்கு டெவலப் ஆகியிருக்காது. அதனால தான் என்ன பண்ணல, அவங்க ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸஸ்க்கு வைக்கல. ஸோ ஆன்சர் இஸ் டு ப்ரொவைட் கான்டெக்சுவல் லேர்னிங் என்விரான்மெண்ட். நெக்ஸ்ட்டு, a teacher has to teach about the cultural diversity in food in our country to classes 4 students. Which of the following is the best way to teach this topic? இப்போது அந்த டீச்சர் வந்து நம்ம நாட்டில் உள்ள பல வகையான ஃபுட்டை பற்றி கிளாஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ 4th ஸ்டாண்டர்டுக்கு அதுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதுக்கு ஆன்சர் வந்து கிவ் அ ப்ராஜெக்ட் டு ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் டேக்கன் பை த பீப்புள் ஆஃப் த various states in our country. Next question number 63. All of the following are indicative of the general approach to be followed for EVS in primary classes except from primary classes EVSல general approach வந்து எதை தவிர இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட் இருக்கும், சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் இருக்கும், லோக்கல் டு குளோபல் இருக்கும். எப்போவுமே ஒரு சின்ன சிம்பிளானதுலேருந்து ஒரு ஹார்டான திங்குக்கு நம்ம என்ன செய்வோம், மூவ் பண்ணுவோம் ப்ரைமரி கிளாஸஸ்க்கு. ஸோ இங்கே எது வராது அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் டு கான்க்ரீட் வந்து என்ன செய்யாது, வராது. ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி டி. நெக்ஸ்ட்டு 64. ஸ்டடி த ஃபாலோவிங் டேபிள். ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல் அண்ட் டீசல். பெட்ரோல் அண்ட் டீசலோட ப்ரைஸ் வந்து ஜூன் 2007லேயும் டிசம்பர் 2014லேயும் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆஃப்டர் ஸ்டடிங் த அபோவ் டேபிள், தேவ் மீட்ஸ் எ கிளாஸ் 5 ஸ்டூடெண்ட் ரோட் த ஃபாலோவிங் இன் ஹிஸ் நோட் புக். தேவுங்கிற ஒரு பையன் கிளாஸ் 5 போல் அவன் வந்து ஏதோ நோட் புக்கில் அவன் எழுதி வைக்கிறான். அதில் எது வந்து கரெக்டானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பெட்ரோல் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் ஃபியூவல் தேன் டீசல். The percentage increase in the price of diesel is more than that of petrol. Option C வந்து diesel is cheaper and that is why public transport runs on it. Next D, diesel is cheaper fuel than petrol. People should buy diesel vehicles. Which one of the following is correct? இப்போ 4 ஆப்ஷன் நமக்கு கொடுத்துட்டு இதில் வந்து எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 C and D are inferences. Next question number 65. Mahika, a class teacher of class 5, wants her students to observe the plants in the surroundings for meaningful learning. What should she encourage the student to do? மீனிங்ஃபுல் லேர்னிங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கீழே வர ஆப்ஷன்ஸில் தேர்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணலாம். அப்சர்விங் த டிஃப்ரென்ஸ் இன் தயர் ஹைட்ஸ், லீவ்ஸ், ஸ்மெல் அண்ட் பிளேஸ் ஆஃப் க்ரோயிங். இந்த மாதிரி டிஃப்ரென்சஸை வந்து அவங்க கலெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல் லேர்னிங்கும் கிடைக்கும், அவங்களுக்கு நல்ல என்கரேஜ்மெண்ட்டாகவும் பசங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு, which of the following should not be an appropriate indicator for assessment in EVS at primary level? ப்ரைமரி லெவலில் எது வந்து நமக்கு இவிஎஸ் அசஸ்மெண்ட்டில் நம்ம பண்ணுறதில்லை அப்படின்னு சொன்னோன்னா ரிமெம்பரிங். நெக்ஸ்ட்டு, your principal asks you to take class 5 students on an educational visit. What would you include while planning for such a visit to make it meaningful? மீனிங்ஃபுல் விசிட்டாக அதை மாற்றணும் அப்படின்னு சொன்னோன்னா ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஏரியா பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்கிறது. ஸோ அது இல்லை. நெக்ஸ்ட், டேக்கிங் ஃபுட்டு, என்ன ஃபுட் அண்ட் கேம்ஸு, அதுவும் கிடையாது. என்ஷூரிங் தட் ஸ்டூடெண்ட்ஸ் டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறது, குவைட்டாக இருக்கணும், அதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் ஸ்ட்ரக்சர்ட் ஆக்டிவிட்டி ஷீட் அபவுட் த பிளேஸ் டு பி விசிட்டட் அண்ட் ஷேரிங் த சேம் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் பிஃபோர் த விசிட் ஃபார் ஆத்தென்டிக் அண்ட் மீனிங்ஃபுல் லேர்னிங். ஆப்ஷன் 4 தான் இங்கே கரெக்டு. Next, the stories and poems can be effectively used in teaching of EVS at primary level. The main purpose of using them in EVS is to.
ஸோ நம்ம ஸ்டோரிஸ் போயம்ஸ்லாம் எதுக்கு நம்ம இவிஎஸில் யூஸ் பண்ணுறோம் எதுக்காக அப்படின்னு சொன்னோன்னா ப்ரொவைடிங் கான்டெக்சுவல் லேர்னிங் என்வாயன்மெண்ட் அந்த பசங்களுக்கு கான்டெக்சுவல் லேர்னிங்காக நம்ம என்ன பண்ணுறோம் அதை ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 69 how would you a primary teacher effectively access her students of class 4 on topic of scarcity of water. ஒரு scarcity of water பற்றி நம்ம லெசன் எடுக்கும் போது அந்த பசங்களுக்கு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லுவோம் அப்படின்னா by finding out how they have started saving water in their day-to-day life. Next, mapping at primary level promotes which of the following skills in learner. இதுக்கு ஆன்சர் வந்து ஐடியா அபவுட் ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் அண்ட் ஓரியன்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் 71 this plant has leaves which are used as vegetables. Its seed are used to produce oil. இதுக்கு நமக்கு ஆன்சர் வந்து கோக்னட்டா மஸ்டர்டா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். பட் கோக்னட் வந்து என்ன செய்ய மாட்டோம், வெஜிடபிளாக அதோட லீவ்ஸை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆன்சர் இஸ் மஸ்டர்ட். நெக்ஸ்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் a set of disease caused or spread by mosquitoes. Answer is chikungunya, dengue and malaria. Next, on a state map at its one's corner it is mentioned scale 1 centimeter is equal to 110 meters. If on the map measured distance between any two cities is 9.7 meter, the actual distance between the two cities is approximately இதுக்கு ஆன்சர் வந்து 1.067 kilometer. அப்படி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு question number 74 study the following statement about bronze. First one, it is an element like aluminum, iron and copper. அப்புறம் 2 வந்து it's made by melting copper and tin in a furnace. Third, tribal people have been using bronze since thousands of years. Next, fourth one, the objects made of bronze are lighter but much stronger than those made of aluminum. ஓகே, இதில் நமக்கு எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா பிஎன்சி வந்து கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி பிஎன்சி. நெக்ஸ்ட்டு 75 which of the following are tools and techniques of assessment in EVS at primary level. primary level நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் எதெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னா ப்ராஜெக்ட் ஒர்க், ஃபீல்ட் ட்ரிப், ஜர்னல் ரைட்டிங் அண்ட் கான்செப்ட் மேப்பிங் இது எல்லாமே வரும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2 A, B, C and D. Next 76 which one of the following strategies seem most appropriate for teaching maps to primary. எதுக்காக நம்ம வந்து ப்ரைமரி கிரேடர்ஸ்க்கு மேப்பை டீச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னான்னா facilitating learners to construct maps of their immediate surrounding by using their own symbols and focusing on relative position and direction of the things. Option 3 தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 77 which one of the following should be a most important aspect of EVS teaching at primary level. எது ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொன்னால் நமக்கு 2 டவுட் இருக்கும். ஆப்ஷன் 2 ஆர் 3 ஆன்ட்டு பேசிக் கான்செப்ட் ஆஃப் சயின்ஸாக இல்லாட்டா நேச்சுரல் அண்ட் சோசியல் கல்ச்சுரல் என்விரான்மெண்ட்டாக. இங்கே வந்து நமக்கு EVS அப்படின்னு வர்றதுனால இதுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. கனெக்டிங் லேர்னர்ஸ் டு நேச்சுரல் அண்ட் social cultural environment. Next 78 the teaching of AVS should encourage process skills which are the core of inquiry based hands-on learning. Which one of the following is not a such a skill? Answer is determination. Next one, study the following statement about the Zoom farming practice in Mizoram. First one is after cutting one cord the land is left as it is for some years. Second one, the bamboo or weed which grow on land are cut and burnt. The land is deeply plowed before sowing the seeds. Next, fourth one, in the farm 3 or 4 different types of crops are grown. Next, chemical utilizers and pesticides are also used as per need. இப்போ இவங்க கொடுத்துக்கிற சம் பாயிண்ட்ஸில் எது வந்து இந்த ஜூம் ஃபார்மிங்க்கு வந்து நமக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஜூம் அப்படின்னு சொன்னாலே பேர்ன் அப்படின்னு மீனிங். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் A, B and D.
இந்த ஜூம் ஃபார்மிங்கில் இந்த A, B and Dயில் வர ஆப்ஷன்ஸை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. Next question number 80. Radha uses travel tickets of different types. Which of the following concept could be effectively discussed by using such tickets? First one is the cost of travel by different means is different. Second one, the cost of the travel depends upon the fuel used by the vehicle. Third one, we need tickets to travel by public transport from one place to another. Fourth one, understanding the reservation process. ஸோ இதில் நமக்கு வந்து எது மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆகுது இந்த டிக்கெட்ஸ் வச்சு நம்ம என்ன மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஆன்சர் இஸ் ஏஎன்சி. ஏஎன்சியில் வர்றது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு question number 81. If we observe birds, we find that most of the birds often move their neck. It is because ஏன் அடிக்கடி வந்து பேர்ட்ஸ் வந்து கழுத்து திருப்பிட்டே இருக்குன்னா அதோட ஐஸ்லாம் எப்படி இருக்கும்னா ஃபிக்ஸடாக இருக்கும். அதனால் often they are moving their head. So answer is option 4. In most of the birds, the eyes are fixed and cannot move. Next, question number 82. Rina love mangoes. They want to preserve these for winters. Which one of the following is a good way of preserving them? Answer is option 4. Make on puppet and pickle. Next, question number 83. Which one of the following animals' front teeth keep on growing throughout its life? It has to keep gnawing on things to keep its teeth from becoming too long. Answer is squirrel. Squirrel தான் என்ன செஞ்சிருக்கோம்னா throughout life வந்து அதோட teeth வளர்ந்துக்கிட்டே இருக்கும். Next question number 84. A farmer is growing paddy crop over and over again using excess of fertilizer and pesticides in his field. This practice will make the soil of his fields. Answer is barren. திரும்ப நம்ம வந்து ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகிடும்னா தரிசாயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 25. த நெய்பரிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் கேரளா ஆர் கேரளாவோட நெய்பரிங் ஸ்டேட்ஸ் எதுனா கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் அவர் கண்ட்ரி டு மோஸ்ட் பீப்புள் லைக் டு ஈட் சீ ஃபிஷ் குக்டு வித் கோகோனட் ஆயில்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1 கோவா. நெக்ஸ்ட்டு 87. Study the following statement about desert oak. First one வந்து desert oak is a tree that grows almost tall as our classroom, either about 4 meters. Second one, the roots of this tree go down nearly 30 times its height till they reach water. Third option, water is stored in the trunk of this tree. Fourth one, this tree is found in Abu Dhabi. ஸோ இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எது அப்படின்னு சொன்னால் option third one, A, B and C. Next question number 88. A person boarded a train on 2/1/2015 at Madgaon for Nagarkoil. The train departed from Madgaon at 7:45 hours and reached Nagarkoil at 4:45 hours on the next day, either the 3/1/2015. If the distance between these two stations is 1140 km, the average speed of the train was approximately, என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்ராக்சிமேட்லியாக தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஆப்ஷன்ஸ் இதில் தான் இருக்குது, நமக்கு கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஷின் பார்த்தோம் செப்டம்பர் 2015 நினைக்கிறேன். அதில் வந்து மீட்டர் பர் செகண்ட்ஸில் இருந்தது. ஸோ இது நம்ம டேரெக்டாக டிவைட் பண்ணி போட்டாலே நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளவு வந்து அது ட்ராவல் பண்ணியிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 2/1/2015 7:45 கிலோமீட்டர், 3/1/2015 4:45 போயிருக்கு. ஸோ டோட்டல் ஹவர்ஸ் ட்ராவல் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 21 hours வந்து அது ட்ராவல் பண்ணியிருக்கு. கிலோமீட்டர் பார்த்தா நமக்கு இங்கே கொடுத்தாச்சு. ஸோ அப்படி நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணிட வேண்டியதான். என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் ஸ்பீட். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1140 டிவைடட் பை 21 hours. ஸோ அப்படியே நம்ம டேரெக்டாக கட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 54.285 கிடைக்கும். இங்கே அப்ராக்சிமேட்லியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் fourth one, 54 km/h. Next question number 89. A person living in New Delhi wants to visit first Bhopal and then Ranchi. The direction of his journey will be first towards. Answer is option 2, south and then towards east. Next, which of the following characteristics is shared
by all the animals given below. Lizard, sparrow, squirrel and snake. இதுக்கு எல்லாத்துக்குமே எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 they lay eggs. ஸோ இன்றைக்கி நம்ம February 2015 உள்ள EVS கொஸ்டின் பார்த்தோம். இதே மாதிரி வேறு இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் சந்திக்கலாம். தேங்க்யூ.